பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ஜம்சம் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் மௌலவி மௌலானா யூசுப் முஃப்தி அவர்களே, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் கௌரவ தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முன்மாதிரி முன்னோடி நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் செய் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா இலா யௌமில் கியாமா. யார் ஒரு நல்ல பணியை ஆரம்பித்து வைக்கிறாரோ அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, அந்த நல்ல பணி, அந்த நல்ல காரியம் உலகிலே தொடர்ந்து இருக்கும் காலமெல்லாம் அந்த பணியை ஆரம்பித்தவருக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். மறுபக்கத்தில் ஒரு மோசமான வேலையை, பணியை யார் தொடங்கி வைக்கிறாரோ அவருக்கு அதற்குரிய பாவம் கிட்டுகின்ற அதே நேரம் அந்த மோசமான வேலை இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கும் அந்த பாவத்திலே பங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த வகையில் நல்ல பணிகளுக்கு முன்னோடிகளாக நாங்கள் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு நல்ல பணியாக இதனை நாம் பார்க்கிறோம் என்பது மாத்திரமல்ல, ஒரு முன்மாதிரியான முன்னோடி ஒரு முயற்சி என்றும் நான் குறிப்பிட்டேன். அதற்கு காரணம், வழமையாக ஒரு நிகழ்ச்சியிலே ஆண்கள் கலந்து கொள்வார்கள். பலபோது ஆண்களுடைய சந்திப்புகளைத்தான் நாங்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளாக பார்க்கிறோம். சில போது சகோதரிகளை மாத்திரம் அழைத்து ஆங்காங்கே சில நிகழ்ச்சிகளை நடாத்துவார்கள். ஏக காலத்தில் சகோதரர்களையும் சகோதரிகளையும் குடும்பங்களாக அழைத்து இத்தகைய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்படுவது மிக மிக குறைவு என்றே சொல்ல வேண்டும். இதன் காரணத்தினால் ஆண்களுக்கு கிடைக்கின்ற செய்திகள் பெண்களுக்கு பலபோது கிடைப்பதில்லை. பெண்களுக்கு கிடைக்கின்ற சில செய்திகள் ஆண்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. இந்த நிலையில் ஒரே நேரத்தில் குடும்பங்களை அழைத்து அவர்களோடு நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஜம்சம் ஃபவுண்டேஷன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறது. இதனை ஒரு சிறந்த முன்மாதிரியாக குறிப்பிட்டால் அது பிழையாக மாட்டாது. ஏனென்றால் இஸ்லாத்துடைய, எமது தீனுடைய முக்கியமான ஒரு இலக்கு தான் குடும்பம் என்பது. இஸ்லாத்தை ஃபெமிலி ஓரியன்டட் ரிலிஜன், குடும்பத்தை இலக்காக கொண்ட ஒரு மார்க்கம் என்று கூட சொல்வார்கள். இன்று இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரையிலும் சரி, நமது நாட்டை பொறுத்தவரையிலும் சரி, நாம் அவதானிக்கின்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. நாம் ஆயிரம் தனி மனிதர்களை உருவாக்கி இருக்கிறோம். நிறைய முஸ்லிம் இண்டிவிஜுவல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை முன்மாதிரி முஸ்லிம் குடும்பங்களை, ஐடியல் முஸ்லிம் ஃபேமிலிஸை உருவாக்குவதில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். ஆண்கள் தீனோடு இருக்கிறார்கள், பெண்களிடம் தீன் இல்லை. பல பெண்கள் தீனோடு இருக்கிறார்கள், ஆனால் அந்த பெண்களுடைய கணவன்மார் மட்டத்தில், குடும்ப மட்டத்தில் தீன் இல்லை. இன்று நமக்கு தேவை தனி மனிதன் என்ற இந்த கட்டத்தை கடந்து தனி மனிதர்களை இணைத்த குடும்பங்களை, இஸ்லாமிய குடும்பங்களை, இலட்சிய இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. வெறுமனே சமய சேவையை ஒரு பக்கமாகவும் சமூக சேவையை மறுபக்கமாகவும் நாம் பார்க்கக்கூடாது. சமய சேவை என்றால் சமூக சேவை, சமூக சேவை என்றால் அது சமய சேவை. இதுதான் இஸ்லாத்துடைய பார்வை. எனவே இந்த வகையிலே ஜம்சமாக இருக்கட்டும், மற்றொரு அமைப்பாக இருக்கட்டும், இன்னொரு அமைப்பாக இருக்கட்டும், இந்த எல்லா அமைப்புகளுக்கூடாகவும் இந்த சமுதாயத்தை சரியான இலக்கை நோக்கி வழிநடாத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. குர்ஆனை எடுத்து பாருங்கள். குர்ஆனிலே குறைந்தது 20 சூறாக்களிலே அல்லாஹ் இந்த குடும்ப அமைப்பை பற்றி, ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். சூரா அல் இம்ரான், சூரா அல் மாஇதா, சூரத்துன் நிசா, எத்தனை சூறாக்களிலே அல்லாஹ் இந்த ஃபேமிலி என்ற இந்த நிறுவனத்தை பற்றி பேசுகிறான் என்பதை பார்க்க முடியும். அல் பைத், வீடு, ஹோம் என்ற பொருளை தருகிற அல் பைத் என்ற சொற்பிரயோகம் அல் குர்ஆனிலே 65 இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அல் அஹ்ல், ஃபேமிலி, குடும்பம் என்ற பொருளை தருகிற அந்த சொற்பிரயோகம் அல் குர்ஆனிலே 50 இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே
குடும்பத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. குடும்பம் என்று சொல்கிற போது ஒரு பக்கம் கணவன் என்றால் மறுபக்கம் மனைவி, ஒரு பக்கம் பெற்றோர் என்றால் மறுபக்கம் பிள்ளைகள், இவர்கள் எல்லோரும் இணைந்ததுதான் குடும்பம். உண்மையில் இந்த நாட்டிலே எத்தனை முன்மாதிரி இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்குவதில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் இதுவாகும் நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய ஃபிக்ஹிலே ஃபிக்ஹுல் உஸ்ரா, ஃபேமிலி லோ என்பது மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு துறை. இன்று நாம் பலபோது குடும்ப வாழ்க்கை தொடர்பான கணவன் மனைவி கடமைகள், உரிமைகள், பெற்றோர் பிள்ளை கடமைகள், உரிமைகள், குழந்தை வளர்ப்பு போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களை பேசுவதில்லை. இன்று குடும்ப நிறுவனத்துக்கு மிக பயங்கரமான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இத்தகைய சந்திப்புகள் எதிர்காலங்களில் தொடர வேண்டும். இந்த சந்திப்புகளுக்கூடாக குடும்பமாக இந்த சமூகம் வழிநடாத்தப்படுகின்ற, வழிகாட்டப்படுகின்ற ஒரு தேவை அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதே போல முஸ்லிம் சமூகத்திலே ஆண்களுடைய சமூக பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது. பெண்களுடைய சமூக பங்கேற்பு ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாக இருக்கிறது. சமுதாயத்துடைய சரிபாதியாக, சமபாதியாக, அரைபாதியாக இருக்கிற பெண்கள் சமுதாயத்திலே வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், பங்காளிகளாக இல்லை, போராளிகளாக இல்லை. எனவே சமுதாயத்துடைய அபிவிருத்தி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்திலே மிகவும் சேர்த்திறன் மிக்க, விளைத்திறன் மிக்க, வினைத்திறன் மிக்க உறுப்பினர்கள் தான் பெண்கள். ஆனால் அந்த பெண்கள் வீட்டுக்கு தாயாக இருப்பது போல நாட்டுக்கு தாயாக இல்லை, வீட்டுக்கு தாயாக இருப்பது போல சமூகத்துக்கு தாயாக இல்லை. அவர்களுடைய தாய்மையின் விளைவுகளை இந்த சமூகம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த வகையில் சமூகத்திலே பெண்களுடைய பங்கேற்பை, ஷரியாவுடைய வரையறைகளை மிக நுணுக்கமாக பேணி, சரியாக பேணி, அஜ்னபி மஹரமி வரையறைகளை பேணி முழுமையாக பெற வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. பெண்களுடைய பங்கேற்பு இல்லாத நிலையில் மேற்கொள்ளப்படுகிற எந்த ஒரு மேம்பாட்டு பணியும், அபிவிருத்தி பணியும், முன்னேற்ற பணியும் அரைகுறையானதாகத்தான் இருக்கும் என்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விதிவிலக்கு இல்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், இத்தகைய நூற்றுக்கணக்கான பெண்களுடைய முழுமையான பங்களிப்பின் விளைவாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியிலே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியதை நாங்கள் பார்க்கிறோம். கலாநிதி அக்ரம் நத்வி ஒரு பிரபலமான இஸ்லாமிய அறிஞர். இப்போது அவர் இங்கிலாந்திலே இருக்கிறார். ஹதீஸ் துறைக்கு பங்களிப்பு செய்த பெண்களை பற்றி ஒரு ஆய்வு நடாத்தினார். அவருடைய ஆய்வு முற்று பெறாமல் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 8000 ஹதீஸ் துறை பெண் அறிஞர்களுடைய விவரங்களை அவர் தொகுத்து பல பாகங்களாக வெளியிட்டிருக்கிறார், ஹதீஸ் துறைக்கு மாத்திரம். இவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம் பெண்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக அமைந்த காரணத்தினால் தான் இஸ்லாமிய சமுதாயம் அன்று முன்னேற்றம் அடைந்தது. இன்று பெண்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவருடைய பங்களிப்பை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இஸ்லாமிய வரையறைகளை பேணி நிலையிலே பெண்களுடைய முழுமையான பங்களிப்பு பெறப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நான் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது பெரிய யதார்த்தம். ஷேக் யூசுப் முஃப்தி அவர்கள் தன்னுடைய உரையில் தொட்டு காட்டியது போல இங்கு ஜம்சமுக்கூடாகவோ மற்றொரு அமைப்புக்கூடாகவோ இன்னொரு அமைப்புக்கூடாகவோ மகத்தான பணிகள் இந்த நாட்டிலே நடைபெறுகின்றனவென்றால், காத்திரமான பல பணிகள் இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் இல்லை என்றிருந்தால் இந்த சகோதரர்களால் இந்த பங்களிப்புகளை செய்ய முடியாது. அந்த வகையில் சைலண்ட் ஒர்க்கர்ஸாக, சைலண்ட் கண்ட்ரிபியூட்டர்ஸாக அமைதியாக இருந்து சமூக மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்வர்களாக இருக்கிறார்கள். உலமாக்கள் தியாகத்தோடு சமுதாய மேம்பாட்டுக்காக உழைக்கிறார்கள், புத்திஜீவிகள் உழைக்கிறார்கள், துறைசார் நிபுணர்கள் உழைக்கிறார்கள், அது பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் உழைக்கிறார்கள், தனவந்தர்களும் செல்வந்தர்களும் உழைக்கிறார்கள், அரசியல்வாதிகளும் சமூக தலைமைகளும் உழைக்கிறார்கள். இவர்களுக்கு காலத்தை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி இத்தகைய சமூக சன்மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு முழுமையான ஒத்துழைப்போடுவர்கள் யார்? நமது சகோதரிகள். எனவே அவர்கள் அறிவூட்டப்பட வேண்டும், அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும். இத்தகைய முயற்சிகளுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர வேண்டும். கணவன் உணர்ந்தால் மனைவி உணர்வதில்லை, மனைவி உணர்ந்தால் கணவன் உணர்வதில்லை, சகோதரனுக்கு கிடைக்கிற செய்தி சகோதரிக்கு கிடைப்பதில்லை. இந்த கேப், இந்த இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். அதற்கூடாக மிகப்பெரிய ஒரு
மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் எங்களால் உருவாக்க முடியும். நீண்ட ஒரு உரை நிகழ்த்துவதற்குரிய சந்தர்ப்பம் இதுவல்ல. நான் நினைக்கிறேன் பல கருத்துக்களை செவிமடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இத்தகைய குடும்ப சந்திப்புகளுக்கூடாக, ஃபேமிலி கெட் டுகெதர்ஸுக்கூடாக இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி தனிமனித உருவாக்கம் என்ற கட்டத்தை கடந்து குடும்ப உருவாக்கம் என்ற கட்டத்தை நோக்கி நகர்வோம். அந்த குடும்பங்களை இணைத்த ஒரு இலட்சிய இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவோம். இஸ்லாம் வாழுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். இந்த நாட்டிலே பேச்சால் இஸ்லாத்தை கேட்டு விளங்குகின்ற நிலையை மாற்றி முஸ்லிம் தனி மனிதர்களை பார்க்க வேண்டுமா, முஸ்லிம் குடும்பங்களை பார்க்க வேண்டுமா, முஸ்லிம் சமூகத்தை பார்க்க வேண்டுமா, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்க வேண்டுமா, நடத்தையை பார்க்க வேண்டுமா, முன்மாதிரியை பார்க்க வேண்டுமா? இதோ முஸ்லிம் தனி மனிதர்கள், இதோ இலட்சிய இஸ்லாமிய குடும்பங்கள், இதோ இஸ்லாமிய கிராமங்கள், இதோ முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. இத்தகைய ஒரு முன்மாதிரியை இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் காட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. ஜம்சமுடைய பணிக்கூடாகவும் ஏனைய சமூக பணிகளுக்கூடாகவும் அதை சாதிக்கலாம். மிக சிறந்த ஒரு முன்மாதிரி என்று நான் இதை குறிப்பிட்டதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இந்த சமுதாயத்திலே, இந்த சமுதாயத்துக்காக, இந்த நாட்டுக்காக இரவு பகலாக கண் விழித்து உழைக்கின்ற, பாடுபடுகின்ற, பங்களிப்பு செய்கின்ற எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது ஓனர்ஷிப் எப்போதும் வருகிற பிரச்சனை தான். இந்த ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுவது, ரிஸ்வி முஃப்தி அவர்களும் அதனை தனது உரையிலே தொட்டு காட்டினார்கள். நான், நாங்கள், எமது என்ற இந்த ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுகிற இடத்தில் தான் ஜாஹிலியத் வருகிறது, அனானியத் வருகிறது. எனவே இங்கு நேம், ஃபேம், ரெகக்னிஷன் முக்கியமானதல்ல. நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியாக இருந்து விட்டு போவோம். எமது ஃபிசிக்கல் பாடி கண்டிப்பாக தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மூமின் என்பவன் மிகலாக்குன் லிஷர் வ மிஃப்தாஹுன் லில் ஹைர், மிஃப்தாஹுன் லில் ஹைர் வ மிகலாக்குன் லிஷர். அவன் நன்மைகளுக்கெல்லாம் திறவுகோலாக இருப்பான், தீமைகளுக்கெல்லாம் பூட்டாக இருப்பான். எனவே அது ஜம்சமாக இருக்கட்டும், மற்றொன்றாக இருக்கட்டும், இன்னொன்றாக இருக்கட்டும், எங்கெல்லாம் நன்மையான காரியங்கள் நடைபெறுகின்றனவோ அவற்றுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்ற தாராள மனம், திறந்த மனம் எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிறது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்துடைய தன்மைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் இந்த முயற்சியை ஏற்று கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.